Next question பாருங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கொடுத்திருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. இங்க என்னன்னா x - y ஓட வேல்யூ xy ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து x³ - y³ ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, x³ - y³ ஓட ஃபார்முலாக்கு என்ன ஃபார்முலா வரும்னா x - y x² + xy + y². இதுல நமக்கு x - y இருக்கு 5 ன்னு இருக்கு. ஓகே. அடுத்து xy வந்து 14 இருக்கு. ஓகே. இந்த x² y² நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? x² y² எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலால இருக்குலையா, இந்த x - y ஹோல் ஸ்கொயர்ல ஃபார்முலா என்ன வரும்? x² + y² - 2xy. ஆல்ரெடி நமக்கு 2xy x - y தெரியும். இப்போ அதுல இருந்து x² + y² கண்டுபிடிச்சலாமா? இங்க பாருங்க, x - yங்கிறது 5 ங்கிறது 25 வரும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, x² + y². அதை அப்படியே வச்சுக்கோங்க. -2y -2y னா என்ன? -2xy xy வந்து 14 × 2 வந்து 28. ஓகேவா? ஸோ இந்த -28 இங்க 25 வருது. இந்த 28 இந்த சைடு கொண்டு போனோம்னா என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஸோ அப்போ 25 + 28 = x² + y². இப்போ இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 53 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணிடலாம்? டைரக்டா இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதா. ஆல்ரெடி 5 போட்டாச்சு, x² + y²க்கு 53 போட்டாச்சு, ப்ளஸ் 40. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, 67 வரும். 67ஓட 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 335. ஓகேவா? ஸோ அப்போ எதை வச்சு எதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. மெயினாக இந்த ஃபார்முலா x³ - y³ = x - y × x² + xy + y². அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, இன்ட்டு டிவைடட் நடுவில் கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு பாட்மாஸ் ரூலில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 1 - 1/2 1/2 வரும். இன்ட்டு போடுங்க. 1/2 - 1/4ல காமனாக 4 எடுக்கலாமா? 4 எடுத்தோம்னா 2 - 1 வரும். ஸோ 1/4 வரும். அடுத்து டிவைடர் வருது. இங்கே என்ன பண்ணலாம்? அகெயின் இதுலேயும் 4 எடுக்கலாம். 4 எடுத்தோம்னா 3 - 2 வந்து 1/4. ஓகே. ஸோ இதில் பாருங்க, 1/4 டிவைடட் 1/4 ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் ரூலில் டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 1/4 டிவைடட் பை 1/4ங்கிறப்ப கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். ஸோ 1 × 1/2 வந்து 1/2. ஆன்சர் 1/2.